ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால் யாரும் வீடியோ பார்க்காம இருக்காதீங்க. என்னோடய சுச்சுவேஷன், என்னோடய டைமிங் அப்படி இருக்குது. அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியலை. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் வெற்றி நம்மளை நிச்சயமாக தேடி வரும் அப்படின்னுங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை சட்னியோட நீங்கள் வந்து இது மாதிரி உளுந்து சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாகவே நம்ம வந்து உளுந்து வந்து நிறையா வந்து உடம்புக்கு வந்து எடுத்துக்கணும். பெண்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னால் உளுந்து வந்து நிச்சயமாக வந்து சாப்பிடணும். அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி அது மாதிரிலாம் வந்து ஏற்படும் போது இந்த உளுந்து வந்து உங்களோட இடுப்பு வலி வந்து அப்படியே மாற்றிடுமா. அதனால் உளுந்து வந்து உங்கள் அன்றாட உணவில் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து, பூண்டு, கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு உளுந்து நம்ம எண்ணெயில் போட்டு எண்ணெய் வாட்டினதுக்கப்புறமா அதை நம்ம போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் கடலப்பருப்பும் நீங்கள் பூண்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆனால் ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து வதக்குனா தான் ஒன்றுமே கரெக்டாக வந்து வதங்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது மாதிரி பூண்டு உளுந்தை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வதங்காது. அப்போ ஒன்றுத்தையுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதில் வந்து அடுத்ததாக நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை நம்ம வந்து நிறையா சேர்ப்போம் கண்டிப்பாக கருவேப்பிலை சட்னினா. அதனால் நீங்கள் வரமிளகாய் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் எச்சாவும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும், நல்லா காரமாக இருந்தாலும். வெங்காயமும் வந்து தேவையான அளவு ரொம்ப போட்டுறாதீங்க. வெங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து வெட்டி வந்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா உருவி அதை கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் செஞ்சிங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வச்ச கருவேப்பிலை அப்படின்னா கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு ஒரு வாட்டி நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வாடினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு புளிப்புக்காக ஒரு எலுமிச்சை சைஸு இல்லைனா அரை எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து புளி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் புளி வைக்காதீங்க, நார்மலாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கருவேப்பிலை சேர்க்குறதுல கொஞ்சம் கசப்பு தன்மை போக்குறதுக்கு தான் இந்த புளி வந்து சேர்க்குறோம். அது ஒரு புளிப்பு சுவையாகவும் இருக்கும், கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். அதுக்கு தான் வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க சொன்னது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் ஜாரில் போட்டு நம்ம நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்காதீங்க, ரொம்ப குறப்பாகவும் அரைக்காதீங்க. கொஞ்சம் நார்மலாக அரைச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பை பை, டாடா.